ஹாய், எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங். காஃபி டீலாம் குடிச்சாச்சா? வீட்டு வேலையெல்லாம் முடிச்சாச்சா? ஸ்கூலுக்கு லஞ்ச் கட்டியாச்சா? டிஃபன் செஞ்சாச்சா? சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் என்ன டிஃபன் என்ன லஞ்ச் ரெண்டுமே காட்டுறேன். ரெண்டுக்கும் ஒரே ஒரு வெரைட்டி தான். என்ன வெரைட்டி சாதம்னா லெமன் சாதம் தான். பாருங்கள், டிஃபன் லஞ்சுக்கு ரெண்டுக்குமே ஒன்றே ஒன்று தான். எப்படி இருக்குன்னு பாருங்கள். லெமன் சாதம் இப்போ என் பையனுக்கு டிஃபன் கட்டுறேன். லெமன் சாதத்தை இந்த மாதிரிலாம் கொடுத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். லெமனு, புளியோதரை, தயிர் சாதம், இந்த வெரைட்டி ரைஸ்லாம் சார் வந்து நல்லா சாப்பிடுவார். இந்த சார் புளிக்குழம்பு, சாம்பார் இந்த மாதிரி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, பாதி இறங்காது. அதனால் லெமன் சாதம் வச்சா மட்டும் கொஞ்சம் நல்லா வச்சு விட்டாலும் சாப்பிட்ருவான். அடுத்து வந்து இதுக்கு மெயினான சைடிஷே என்னன்னு பார்த்தீங்கன்னா புதினா சட்னி. இங்கே பாரு, இங்கே கட்டு. புதினா சட்னி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? நல்லெண்ணெய் ஊற்றி உளுந்து, புளி, மிளகா வத்தல் எல்லாம் தேங்காயெல்லாம் போட்டு அரைச்சது. சூப்பராக இருக்கும் அந்த புதினா துவையல் இந்த லெமன் சாதத்துக்கு. உருளைக்கிழங்கு வாங்கி பொரிக்க முடியலை, வாங்க கடைக்கு போக டைம் இல்லை. சரி, அதனால் புதினா சட்னி அண்ட் லெமன் சாதம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் காம்பினேஷன். என் பையனுக்கு காலையிலைக்கும் மதியானத்துக்கும் ஒரே லெமன் சாதம் தான். இன்றைக்கி டிஃபன் ஒன்றும் செய்யலை, மாவு இல்லை, மாவு முடிஞ்சிருச்சு. நேற்று வந்து மாவு வாங்கலை நாங்கள், அதனால வந்து தோசை இட்லி எதுவும் போடலை. வேறு எந்த டிஃபன் செய்யவும் நேரம் இருக்காது. சரி, அதனால் லெமன் சாதம் புதினா சட்னி போட்டாச்சு. உருளைக்கிழங்கு வாங்கி பொரிக்கிறதுக்கும் டைம் இல்லை, ஏன்னா கடையில் போய் வாங்கினா ஒரு 20 நிமிஷம் 1/4 மணி நேரமாக தான் ஆகும். காலையில் போனால் கூட்டமாக இருக்கும் எங்கள் ஏரியாவில், அதனால தான். சரி, ஓகே பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். லெமன் சாதம் யார் யாருக்கு பிடிக்கும் வாங்க சாப்பிடலாம். ஓகே பாய்.